நான் கீ ஆன் பண்ணுறேன், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ரொம்ப லைட்டாக தெளிக்குது, அவ்வளோதான். ஃபோர்ஸ் வந்து வரல. சரி ஓகே, இப்போ நம்ம செல்ஃப் போடும்போது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். செல்ஃப் போடும்போதும் பெட்ரோல் வந்து ஃபோர்ஸாக வரல, தெளிக்குது. இந்த மாதிரி வரக்கூடாது, நல்லா ஃபோர்ஸாக வரணும். அப்போ தான் வந்து வண்டி பிக்கப் ஆகும். இதுதான் வந்து ஒரிஜினல் ஃபியூல் பம்போட ப்ரெஷர், இவ்வளோ வரணும். ஆனால் முதல்ல எவ்வளோ வந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நான் செல்ஃப் போடுறேன், செல்ஃப் போடும்போது இவ்வளோ ப்ரெஷர் வரணும். அப்போ தான் வண்டி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இவ்வளோ ப்ரெஷர் ஃபஸ்ட்டு வரல. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு Yamaha FZ 250ல் ஒரு ப்ராப்ளம். இது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கக்கூடிய எல்லா பைக்லையும் வரக்கூடிய ப்ராப்ளம் தான். அது BS6 பைக்லையும் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன ப்ராப்ளம் சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வண்டி தான் நான் சொன்ன 250. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஃபுல் ரைஸ் ஆகலை, வண்டி வந்து அடைக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்டிங் நல்லா இருக்குது, ஃபுல் ரைஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஆக்சிலேட்டர் விடலை, ஒரே ஸ்டாண்டர்டாக தான் பிடிச்சிட்ருக்கேன் ஃபுல்லாக. இருந்தாலும் ஐட்லிங் பார்த்தீங்கன்னா ஏறுது சர்றன்னு நடங்குது, ஏறுது சர்றன்னு நடங்குது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ ப்ராப்ளத்தை பார்த்துட்டோம். வண்டி வந்து ஸ்டார்டிங் நல்லாயிருக்கு, ஸ்டார்டிங்லாம் உடனே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் வந்து பிக்கப் ஆகலை. ஸ்டார்டிங் நல்லாயிருக்கு, ஐட்லிங் நல்லாயிருக்கு, பிக்கப் மட்டும் ஆகலை. சரி ஓகே, இப்போது இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணோன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபியூல் பம்பு தான் செக் பண்ணோம். இது வந்து FI வண்டி, ஃபியூல் இன்ஜெக்ஷன் மாடல். இது ஃபியூல் பம்பு தான் செக் பண்ணோம். நம்ம ஃபியூல் பம்பை செக் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் சீல்டு கழட்டிட்டோம். ஃபியூல் பம்பு பார்த்திங்கன்னா நமக்கு இதுதான் டேங்கில் இங்கே இருக்குது பார்த்துங்க ஃபியூல் பம்பு. இந்த ஃபியூல் பம்புலேருந்து இது இன்ஜெக்டர் போகக்கூடிய ஓஸு. இந்த கனெக்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பெட்ரோல் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பார்ப்போம், எப்படி பம்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இன்ஜெக்டர் ஓஸை கழட்டிட்டோம். ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுப்போம். கீ ஆன் பண்ணும்போது பெட்ரோல் ஃபோர்ஸாக வரணும், செல்ஃப் போடும்போதும் வரணும். நான் கீ ஆன் பண்ணுறேன், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ரொம்ப லைட்டாக தெளிக்குது, அவ்வளோதான். ஃபோர்ஸ் வந்து வரல. சரி ஓகே, இப்போ நம்ம செல்ஃப் போடும்போது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். செல்ஃப் போடும்போதும் பெட்ரோல் வந்து ஃபோர்ஸாக வரல, தெளிக்குது. இந்த மாதிரி வரக்கூடாது, நல்லா ஃபோர்ஸாக வரணும். அப்போ தான் வந்து வண்டி பிக்கப் ஆகும். டேங்க்லேயும் பெட்ரோல் இருக்குது, பெட்ரோல் இல்லாமலாம் இல்லை, டேங்கில் பெட்ரோல் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கோம். லீன் ஆங்கிள் சென்சார் இந்த வண்டியில் வரும். அந்த வண்டியில் லீன் ஆங்கிள் சென்சார் கரண்ட் இருந்தால் வந்து பெட்ரோல் வந்து பம்ப் பண்ணாது, பம்ப் வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இதில் லீன் ஆங்கிள் சென்சார் இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து அப்பரில் தான் இருக்குது. இந்த லீன் ஆங்கிள் சென்சார் எப்படி வேலை செய்யுதுன்னு நான் தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த லீன் ஆங்கிள் சென்சார் கரண்ட் இருந்தால் நமக்கு வந்து பெட்ரோல் சரியாக ஸ்ப்ரே பண்ணாது, பெட்ரோலே வந்து ஸ்ப்ரே பண்ணாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் நல்லாயிருக்கு. அப்போ நம்ம டேங்கை கழட்டி ஃபியூல் பம்ப் எப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேங்கோட கனெக்ஷன்லாம் கட் பண்ணிட்டு டேங்கை வெளியே எடுத்துட்டோம். டேங்கை கழட்டி ஃபியூல் பம்ப் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இந்த டேங்க்கு அடியில் பார்த்தீங்கன்னா நிறைய லீக்கேஜஸ்லாம் இருக்குது போல். இது ஃபுல்லாக பெட்ரோல் லீக் ஆகிற தடம் தான். இது ஏன் லீக் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஓரிங் வரும், அந்த ஓரிங் ஏதாவது கட்டாக இருக்கா இல்லை இந்த போல்டுங்க லூஸ் இருக்கான்னு செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த டேங்க் அடியில் க்ளீன் பண்ணுவோம். நம்ம க்ளீன் பண்ணிட்டோம், நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஃபியூல் பம்பை கழட்டணும். ஃபியூல் பம்பை கழட்டது பார்த்தீங்கன்னா இந்த அலங்கி போல்ட் எல்லாத்தையும் கழட்டணும். 4M அலங்கி வரும், இதை கழட்டிக்கலாம். பெட்ரோல் வந்து ஒரு 2 லிட்டர் கிட்ட இருக்கும், அவ்வளோதான். அதனால் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம எல்லா அலங்கி போல்ட்டும் கழட்டிட்டோம். ஃபியூல் பம்பு எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும். இந்த ஓஸ் எந்த பக்கம் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கணும். அப்போ தான் மாட்டும் போது நம்ம மாட்டாமல் இருப்போம். ஓகே, அப்படியே சாஃப்டாக வெளியே எடுக்கணும். ஓகே, ஃபியூல் பம்பை வெளியே எடுத்தாச்சு.
உள்ள பெட்ரோல் நிறையவே இருக்குது. இந்த டேங்க் ஹோல்ஸ்குள்ளே ஒரு வேஸ்ட் வச்சு கவர் பண்ணுறேங்க. ஏன்னா பெட்ரோல் வந்து எவாப்ரேட் ஆகிறது கம்மியாகும். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஃபியூல் பம்பு. இது வந்து ஃபியூல் ஃபில்ட்ரு. இது வழியாக ஃபில்ட்ரு பண்ணி தான் வந்து உள்ளே வந்து பெட்ரோல் வந்து செட் பண்ணோம். இது வந்து ப்ரெஷர் ரிலீஸ் வால்வு. அதாவது பைக் வந்து அதிகமான ப்ரெஷரில் பம்ப் வந்து ஒரே ப்ரெஷரில் தான் பம்ப் பண்ணிருக்கோம். இன்ஜெக்டருக்கு தேவையான அளவுக்கு இன்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு மீதி இந்த வால்வு வழியாக ரிட்டர்ன் ஆகிடும். அதுதான் ரிலீஸ் வால்வு. இது வந்து ஃபியூல் கேஜ், பெட்ரோல் மீட்ரு வேலை செய்யுது அந்த ஃபியூல் கேஜ். இது இப்போ நமக்கு இதில் என்ன பிரச்சனை வரும்னா, இந்த ஃபில்ட்ரு தான் அடப்பு இருக்கும். இந்த ஃபில்ட்ரு அடப்பு இருந்தால் தான் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஸ்லோவாக வரும், விட்டு வரும். இந்த ஃபில்ட்ரு நம்ம கட்டி க்ளீன் பண்ணி போட்டு பார்ப்போம். ஏன்னா எடுத்த உடனே பம்பு நம்ம மாற்ற முடியாது. இதை க்ளீன் பண்ணி போட்டு பார்க்கலாம். இந்த ஓரிங்கை வெளில எடுத்துருவோம். ஓரிங்கை வெளில எடுத்துகிட்டு இந்த ஃபில்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் சக்லிப் மாதிரி இருக்கும். அந்த சக்லிப் அப்படி வெளியே எடுத்தோன்னா சக்லிப் வெளியே எடுத்துகிட்டு ஃபில்ட்ரை எடுத்துடலாம். இந்த ஓரிங் மிஸ் ஆகிடுச்சுன்னா வந்து பெட்ரோல் உள்ளுக்குள்ளே லீக் ஆகிடும், ப்ரெஷர் அப்பவும் கிடைக்காது. ஓகே, இந்த ஃபில்ட்ரை மட்டும் நம்ம நல்லா ஏர் அடிச்சு க்ளீன் பண்ணுவோம். நல்லா பிளாக் கலரில் தான் இருக்குது, பிளாக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஏர் அடிச்சு க்ளீன் பண்ணுவோம். ஃபில்ட்ரு கிடைச்சா புதுசு மாற்றலாம், கிடைக்காத பட்சத்தில் க்ளீன் பண்ணி போடலாம். எதுவும் கிழியாமல் இருந்துச்சுன்னா ஓகே, கிழிஞ்சிருந்தால் பிரச்சனை. இந்த ஃபில்டரில் என்ன பண்ணோம், இது மாதிரி கொஞ்சம் பெட்ரோல் போட்டு நல்லா அதை இந்த மாதிரி சாஃப்டாக தேய்ச்சி உள்ளே இருக்கிற அந்த சின்ன டஸ்ட்டு இந்த ஃபில்டரில் போய்ட்டு அடைச்சிட்டு நிற்கும். அந்த டஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுக்கணும். அது இந்த மாதிரி அழுத்தும் போதே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பிளாக் கலரில் வருது பாருங்கள். இது எல்லாமே வந்து சின்ன பெட்ரோலில் இருக்கிற தூசு, டேங்கில் இருக்கிற துரு, இது எல்லாமே சின்ன அந்த மாலிகூல்ஸ்லாம் போய்ட்டு இதில் போய் அடைச்சிக்கும். நல்லா க்ளீனாக லைட்டாக 2-3 தடவை அந்த மாதிரி பெட்ரோலை ஊற்றி இதை வாஷ் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், ஃபில்ட்ரு வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த அடைக்கிற பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மாதிரி ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணி போட்டும் அடைக்குதுன்னா இந்த ஃபில்ட்ரு ஸ்பேர் கிடச்சி மாற்றினா ஓகே. அப்படி ஸ்பேரே கிடைக்கலன்னா நீங்கள் புது பம்பு தான் மாற்றுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் அதை க்ளீன் பண்ணி போட்டாலே சரியாயிடும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். அந்த உள்ளே இருந்த அந்த எல்லா அழுக்கும் வெளில வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபில்டரை பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். உள்ளே எந்த விதமான பிளாக் டஸ்ட் எதுவுமே கிடையாது. இப்போ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஓரிங் நான் சொன்ன மாதிரி இந்த ஓரிங் ஞாபகமாக ஃபிக்ஸ் பண்ணோம். ஓரிங் மறந்துடக்கூடாது. அடுத்து இந்த ஃபில்டரை அந்த பம்புக்குள்ளார ஃபிக்ஸ் பண்ணணும். பம்புக்குள்ளார அப்படி வச்சு அழுத்திட்டு இந்த சர்க்ளிப்பை அந்த கேப்பில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். சர்க்ளிப் போட்டால் ஃபில்ட்ரு வெளில வராது. சர்க்ளிப் போட்டு முடிச்சா வேலை முடிஞ்சிச்சு. ரைட், இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இதை டேங்குக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணோம். அது இந்த பீடிங்லாம் கொஞ்சம் எமரி ஷீட் போட்டு தேய்க்கணும். ஏன்னா இதில் தான் வந்து பெட்ரோல் வந்து லீக் ஆகிருக்கு. இந்த மாதிரி துரு பிடிச்சதால பெட்ரோல் வந்து இந்த ஓரிங்லேயும் துரு பிடிச்சிருக்கு. இதனால தான் வந்து பெட்ரோல் லீக்கேஜ் ஆகிருக்கு. இந்த பீடிங் வந்து சரியாக தான் இருக்குது, இருந்தாலும் துரு பிடிச்சதால லீக் ஆகுது. எமரி ஷீட் போட்டு தேய்ச்சிடலாம் அதை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சாஃப்டாக தேய்ச்சி அந்த மேடு பள்ளம் இல்லாமல் சாஃப்டாக தேய்ச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து இந்த ஓரிங்லேயும் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த துருவும் தேய்ச்சி எடுத்துடணும். ஓகே, இப்போ நம்ம ஓரிங்கும் சாஃப்டாக தேய்ச்சிட்டோம், அந்த ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டோம். அடுத்து ஃபில்ட்ரு பக்கா க்ளீனாக இருக்குது. இந்த ஓரிங்கை படி வச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ஒயர் வரும். இந்த 2 பின்னு, இந்த பிளாக்கும் ரெட்டும் ஃபியூல் கேஜுக்கு, இந்த ப்ளூவும் பிளாக்கும் ஃபியூல் பம்போட பாசிட்டிவ் நெகட்டிவ். இது இதோட பாசிட்டிவ். இந்த ஓரிங் கரெக்டாக படி வைக்கணும். ஓகே, கரெக்டாக படி வச்சிட்டோம். இப்போ ஃபியூல் பம்பை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஓரிங்லாம் கரெக்டாக படிஞ்சிச்சு. ஓகே,
கரெக்டாக இந்த பொசிஷனில் தான் நம்ம கழட்டணும். அதே பொசிஷனில் வச்சிட்டோம். இப்போ அதெல்லாம் கீழே போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அலங்கெல்லாம் டைட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ டேங்கை வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வண்டியில் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி பெட்ரோல் ப்ரெஷர் எவ்வளோ வருதுன்னு ஃபஸ்ட் செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம கீ ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்வளோ தூரத்துக்கு அடிக்குதுன்னு பாருங்கள். இதுதான் வந்து ஒரிஜினல் ஃபியூல் பம்போட ப்ரெஷர். இவ்வளோ வரணும். ஆனால் முதல்ல எவ்வளோ வந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நான் செல்ஃப் போடுறேன். செல்ஃப் போடும்போது இவ்வளோ ப்ரெஷர் வரணும். அப்போ தான் வண்டி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இவ்வளோ ப்ரெஷர் ஃபஸ்ட்டு வரல. எவ்வளோ தூரம் பிடிக்கிற பாருங்க. நான் முதல்ல இங்கே வச்சு பிடிச்சேன், அதுக்கே வந்து சிறு தான் விட்டுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் வருதுங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் பம்பு கரெக்டாக வேலை செய்யுது, ஃபில்டரில் எதுவும் அடப்பு இல்லைன்னு அர்த்தம். இது மாதிரி வரலைன்னா ஃபில்டர் அடப்பு இருக்குது, இல்லை பம்பு சரியாக வேலை செய்யணும்னு அர்த்தம். இந்த வண்டியில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்டரோட அடப்பு தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபில்டரை பக்காவாக க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம இன்ஜெக்டரோட ஓஸை கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்குது. அதாவது ஃபியூல் பம்ப்லேருந்து இவ்வளோ ப்ரெஷரில் பெட்ரோல் வெளில வருது, இந்த மாதிரி வந்துச்சுன்னா 1 லிட்டர் பெட்ரோல் வந்து சீக்கிரம் காலி ஆகிடுமே, அப்போ மைலேஜ் வராதான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி இல்லை. ஃபியூல் பம்ப்லேருந்து ப்ரெஷராக தான் பெட்ரோல் வரும். ஆனால் அது இன்ஜெக்டருக்கு போயிட்டு இன்ஜெக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்ஜினுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணோம். அதனால் அது வந்து மைலேஜ் வந்து குறையும். நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை. நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டாக தான் கேட்டாங்க, இந்த அளவுக்கு ஃபோர்ஸாக பெட்ரோல் வெளில வருது, அப்போ மைலேஜ் எப்படி சுத்தமாக கிடைக்காதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் அந்த பதில். பம்புலேருந்து பெட்ரோல் ப்ரெஷராக வந்தாலும் இன்ஜெக்டரில் பெட்ரோல் வந்து ஸ்ப்ரே பண்ணோம், லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்ப்ரே பண்ணோம். அதனால் மைலேஜ் வந்து பிரச்சனை வராது. சரி, ஓகே, இப்போ நம்ம பைக்கை செக் பண்ணி பார்த்துருவோம். வண்டி செம்மையாக ரைஸ் ஆகுது. முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க, சடனாக ரைஸ் ஆகும், டப்பு நடங்கும், சடனாக ரைஸ் ஆகும், டப்பு நடக்கும். அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. ஐல்டிங் நல்லா க்ளீனாக ஆடுது பாருங்கள் முதல்ல விட. இப்போது வண்டியோட பிக்கப் ஃபுல் த்ராட்டில், அதாவது 12 RPM வரைக்கும் போய்ட்டு வருது, 11 RPM வரைக்கும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணுறேன். முதல்ல இந்த மாதிரி போகல. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிட்டோம். ஃபியூல் பம்போட ஃபில்டர் தான் ப்ராப்ளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்கில் பெட்ரோல் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்ப்ரே பண்ணிச்சு. அதனால் வந்து வண்டி வந்து ரொம்ப பிக்கப் ஆகலை, ரொம்ப கம்மியாக தான் பிக்கப் ஆச்சு. அதை நம்ம பெட்ரோல் ஃபில்டர் கட்டி க்ளீன் பண்ணி போட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கோம். இது காமனாக எல்லா ஃபியூல் இன்ஜெக்ஷன் வண்டியிலும் வரக்கூடிய ப்ராப்ளம் தான் அது. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.